கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இப்போது 1 கொரிந்தியர் 16வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படுவது எது? தர்ம பணம். தர்ம பணம் யாருக்காக சேர்க்கப்படுகிறது? பரிசுத்தவான்களுக்காக. பரிசுத்தவான்களுக்காக தர்ம பணம் சேர்க்கப்படுவதை குறித்து பவுல் எந்த நாட்டு சபைகளுக்கு திட்டம் பண்ணியிருந்தார்? கலாத்தியா நாடு. பரிசுத்தவான்களுக்காக தர்ம பணம் சேர்க்கப்படுவதை குறித்து பவுல் கலாத்தியா நாட்டு சபைகளுக்கு என்ன பண்ணியிருந்தார்? திட்டம். பவுல் கலாத்தியா நாட்டு சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின்படியே செய்ய வேண்டியது யார்? கொரிந்து சபை. தான் வந்திருக்கும் போது எது இருக்கக்கூடாது என்று பவுல் கேட்டுக்கொண்டார்? பணம் சேர்க்குதல். அவனவன் எந்த நாள்தோறும் தன் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்திலே சேர்த்து வைக்க கடவன். வாரத்தின் முதல் நாள் தோறும். அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் எதற்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்திலே சேர்த்து வைக்க கடவன். தன் தன் வரவுக்கு தக்கதாக. கொரிந்து சகோதரரின் உபகாரத்தை எங்கே கொண்டு போகும்படிக்கு பவுல் கூறினார்? எருசலேமுக்கு. கொரிந்து சகோதரரின் எதை எருசலேமுக்கு கொண்டு போகும்படிக்கு பவுல் கூறினார்? உபகாரத்தை. கொரிந்து சகோதரரின் உபகாரத்தை எருசலேமுக்கு கொண்டு போகிறவர்கள் யார்? தகுதி உள்ளவர்களாக குறிக்கிறவர்கள். கொரிந்து சகோதரரின் உபகாரத்தை எருசலேமுக்கு கொண்டு போகிற தகுதி உள்ளவர்களிடம் பவுல் எதை கொடுத்து அனுப்புவதாக கூறினார்? நிருபங்களை. தானும் எருசலேமுக்கு போகத்தக்கதானால் எவர்கள் தன்னுடனே கூட வரலாம் என்று பவுல் கூறினார்? தகுதி உள்ளவர்களாக குறிக்கிறவர்கள். பவுல் எந்த நாட்டின் வழியாய் போகிறதாக கூறினார்? மக்கதோனியா. பவுல் எந்த நாட்டை கடந்த பின்பு கொரிந்தியர்களிடத்திற்கு வருவேன் என்று கூறினார்? மக்கதோனியா நாடு. பவுல் சில காலம் எங்கே தங்க வேண்டியதாய் இருக்கும் என்று கூறினார்?
கொரிந்து சகோதரர்களிடத்தில் ஒருவேளை எது முடியும் வரையும் உங்களுடன் இருப்பேன் என்று பவுல் கொரிந்து சகோதரர்களிடத்தில் கூறினார். மழைக்காலம். இப்பொழுது எதிலே உங்களை கண்டுகொள்ள மாட்டேன் என்று பவுல் கொரிந்து சகோதரர்களிடத்தில் கூறினார். வழி பிரயாணத்திலே. யார் உத்தரவு கொடுத்தால் கொரிந்து சகோதரர்களிடத்தில் வந்து சில காலம் தங்கியிருக்கலாம் என்று நம்புகிறேன் என்று பவுல் கூறினார். கர்த்தர். கர்த்தர் என்ன கொடுத்தால் கொரிந்து சகோதரர்களிடத்தில் வந்து சில காலம் தங்கியிருக்கலாம் என்று நம்புகிறேன் என்று பவுல் கூறினார். உத்தரவு கொடுத்தால். கர்த்தர் உத்தரவு கொடுத்தால் பவுல் கொரிந்து சகோதரர்களிடத்தில் எவ்வளவு காலம் தங்கியிருப்பார்? சில காலம். பவுல் எதுவரைக்கும் எபேசு பட்டணத்தில் இருப்பதாக கூறினார்? பெந்தேகோஸ்தே பண்டிகை வரைக்கும். பவுல் பெந்தேகோஸ்தே பண்டிகை வரைக்கும் எங்கு இருப்பதாக கூறினார்? எபேசு பட்டணத்தில். எபேசு பட்டணத்தில் பவுலுக்கு திறக்கப்பட்டிருந்தது என்ன? பெரிதும் அனுகூலமுமான கதவு. பெரிதும் அனுகூலமுமான கதவு பவுலுக்கு எங்கு திறக்கப்பட்டிருந்தது? எபேசு பட்டணத்தில். எபேசு பட்டணத்தில் பவுலுக்கு என்ன செய்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். விரோதம் செய்கிறவர்கள். பவுலுக்கு எபேசு பட்டணத்தில் விரோதம் செய்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? அநேகர். யார் உங்களிடத்திற்கு வந்தால் அவன் பயமில்லாமல் இருக்க பாருங்கள் என்று பவுல் கொரிந்தியருக்கு கூறினார். தீமோத்தேயு. தீமோத்தேயு கொரிந்தியர்களிடத்திற்கு வந்தால் அவன் எப்படி இருக்க பார்க்க வேண்டும்? பயம் இல்லாமல் இருக்க. பவுலை போல கர்த்தருடைய கிரியையை நடப்பிக்கிறவன் யார்? தீமோத்தேயு. தீமோத்தேயு பவுலை போல எதை நடப்பிக்கிறான்? கர்த்தருடைய கிரியையை. என்னை போல அவனும் கர்த்தருடைய கிரியையை நடப்பிக்கிறானே. யார் யாரை குறித்து கூறியது? பவுல் தீமோத்தேயுவை குறித்து. ஒருவனும் தீமோத்தேயுவை எப்படி எண்ணக்கூடாது? அற்பமாய். சகோதரரோடே கூட
யார் வருகிறதற்கு பவுல் காத்திருந்தார்? தீமோத்தேயு. தீமோத்தேயு யாரோடே கூட வருகிறதற்கு பவுல் காத்திருந்தார்? சகோதரரோடே கூட. பவுலிடத்தில் வரும்படிக்கு தீமோத்தேயுவை எப்படி வழிவிட்டனுப்ப வேண்டும்? சமாதானத்தோடே. யாரை சகோதரரோடே கூட கொரிந்தியர்களிடத்தில் வரும்படிக்கு பவுல் மிகவும் வேண்டிக் கொண்டார்? சகோதரனாகிய அப்பல்லோவை. சகோதரரோடே கூட கொரிந்தியர்களிடத்தில் வரும்படிக்கு மனதில்லாதிருந்தவன் யார்? சகோதரனாகிய அப்பல்லோ. அப்பல்லோ கொரிந்தியர்களிடத்தில் எப்போது வருவான் என்று பவுல் கூறினார்? அவனுக்கு நற்சமயம் உண்டாயிருக்கும் போது. எதிலே நிலைத்திருங்கள் என்று பவுல் கூறினார்? விசுவாசத்திலே. உங்கள் காரியங்கள் எல்லாம் எதோடே செய்யப்பட கடவது? அன்போடே. எவைகளெல்லாம் அன்போடே செய்யப்பட கடவது? உங்கள் காரியங்கள் எல்லாம். அகாயா நாட்டிலே முதற் பலனானவர்கள் யார்? ஸ்தேவானுடைய வீட்டார். ஸ்தேவானுடைய வீட்டார் எந்த நாட்டிலே முதற் பலனானவர்கள்? அகாயா. ஸ்தேவானுடைய வீட்டார் எதற்கு தங்களை ஒப்புவித்திருக்கிறார்கள்? பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு. பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு தங்களை ஒப்புவித்திருக்கிறவர்கள் யார்? ஸ்தேவானுடைய வீட்டார். எப்படிப்பட்டவர்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று பவுல் புத்தி சொன்னார்? பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கும் உடன் வேலையாட்களாய் பிரயாசப்படுகிற யாவருக்கும். பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கும் உடன் வேலையாட்களாய் பிரயாசப்படுகிற யாவருக்கும் எப்படி இருக்க வேண்டும் என்று பவுல் புத்தி சொன்னார்? கீழ்ப்படிந்திருக்க. எவர்கள் வந்ததற்காக சந்தோஷமாயிருக்கிறேன் என்று பவுல் கூறினார்? ஸ்தேவான், பொர்த்துனாத்து, அகாயுக்கு. கொரிந்து சகோதரர்கள் செய்ய வேண்டியதாயிருந்ததை பவுலுக்கு செய்தவர்கள் யார்? ஸ்தேவான், பொர்த்துனாத்து, அகாயுக்கு. ஸ்தேவான், பொர்த்துனாத்து, அகாயுக்கு என்பவர்கள் யார் செய்ய வேண்டியதாயிருந்ததை பவுலுக்கு செய்தார்கள்?
கொரிந்து சகோதரர்கள் ஸ்தேவான், பொர்த்துனாத்து, அகாயுக்கு என்பவர்கள் எதற்கெல்லாம் ஆறுதல் செய்தார்கள்? பவுலின் ஆவிக்கும் கொரிந்து சகோதரரின் ஆவிக்கும். ஸ்தேவான், பொர்த்துனாத்து, அகாயுக்கு என்பவர்கள் பவுலின் ஆவிக்கும் கொரிந்து சகோதரரின் ஆவிக்கும் என்ன செய்தார்கள்? ஆறுதல். பவுலின் ஆவிக்கும் கொரிந்து சகோதரரின் ஆவிக்கும் ஆறுதல் செய்தவர்கள் யார்? ஸ்தேவான், பொர்த்துனாத்து, அகாயுக்கு. எப்படிப்பட்டவர்களை அங்கீகாரம் பண்ண வேண்டும்? ஆறுதல் செய்தவர்களை. எந்த நாட்டிலுள்ள சபையார் கொரிந்தியர்களை வாழ்த்துகிறார்கள்? ஆசியா. ஆசியா நாட்டிலுள்ள யார் கொரிந்தியர்களை வாழ்த்துகிறார்கள்? சபையார். யாருடைய வீட்டிலே சபை கூடினது? ஆக்கில்லா, பிரிஸ்கில்லாள். ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாளும் எதோடும் கூட கர்த்தருக்குள் கொரிந்தியர்களை மிகவும் வாழ்த்துகிறார்கள்? தங்கள் வீட்டிலே கூடுகிற சபையோடும் கூட. ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாளும் தங்கள் வீட்டிலே கூடுகிற சபையோடும் கூட யாருக்குள் கொரிந்தியர்களை மிகவும் வாழ்த்துகிறார்கள்? கர்த்தருக்குள். யாரெல்லாம் கொரிந்தியர்களை வாழ்த்துகிறார்கள்? சகோதரர் எல்லாரும். ஒருவரை ஒருவர் எப்படி வாழ்த்த பவுல் கூறினார்? பரிசுத்த முத்தத்தோடு. பரிசுத்த முத்தத்தோடு யாரை வாழ்த்த வேண்டும்? ஒருவரை ஒருவர். பவுல் கொரிந்து சகோதரர்களை எதினாலே வாழ்த்தினார்? தன் கையெழுத்தாலே. தன் கையெழுத்தாலே கொரிந்து சகோதரர்களை வாழ்த்தியவர் யார்? பவுல். யார் சபிக்கப்பட்டவனாய் இருப்பான்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமற் போகிறவன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமற் போகிறவன் எப்படிப்பட்டவனாயிருப்பான்? சபிக்கப்பட்டவனாய். யாருடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய எது உங்களுடனே கூட இருப்பதாக? கிருபை.
யாருக்குள்ளான பவுலுடைய அன்பு உங்கள் எல்லாரோடும் கூட இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பவுலுடைய எது உங்கள் எல்லாரோடும் கூட இருப்பதாக. அன்பு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நீங்கள் இந்த கேள்விகளை கேட்டு உங்களுக்கு பதில்கள் தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். இல்லையென்றால் திரும்பவுமாக வேதத்தை எடுத்து வாசித்து உங்களை சரி செய்து கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமேன்.